தியேட்டர்ஸ் ஒரு பக்கம் சார். பட் சுரேஷ் சார் சொல்லும்போது வந்து ஆக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் எனக்கு உதவி பண்ணல, பெரிய அளவில் கை கொடுக்கல அப்படின்னாரு. அந்த குற்றச்சாட்டு எதனால ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்? இல்லைங்க, இங்கே நம்ம 2 விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து வர்ற படங்களில் பெரும்பாலான படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படங்கள். அவங்களுக்கு வந்து ஒரு திரைக்கதையோ ஒரு வசனமோ எதுவுமே உருப்படியாக பண்ணுறதில்ல எந்த படமும். சொல்லப்போனால் உப்புமா படங்கள் நிறைய வருது. இப்போ சுரேஷ் காமாட்சி ஒரு நல்ல படம் எடுத்திருக்கிறாரு, சின்ன படம் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்துக்காக நான் குரல் கொடுக்க வரேன்னு நடப்பு தயாரிப்பாளர் சங்கமோ இல்லை தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்தோ வர்றாங்கன்னு வைங்க. இதை விட ரொம்ப மோசமான ஒரு குப்பையை எடுத்து வச்சுருக்கிற ஒரு தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு போனல ஏன் எனக்கு வரமாட்டேங்கிறேன்னு சண்டை போடுவார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வாரத்துக்கு ஒரு 6-7 படம் வந்து குப்பை படம் தான் வருது, அதுலேயும் ஏதாவது ஒரு நல்ல படம் ஒன்று வந்துடுது. இப்போ நல்ல படத்துக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கும் போது பாக்கி அந்த 7 படமும் சண்டைக்கு வருது. அவர் மட்டும் நீ வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுற, இப்போ நாங்கள்லாம் படம் எடுக்கலையா, பணம் போட்டு தானே நாங்களும் எடுக்கிறோம், எங்களை பிவிஆரில் சொல்லு, சத்யம் தேட்டரில் சொல்லுன்ட்டு வருவாங்க. அப்போ சொல்ல முடியுமா? ஸோ இது ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இது. அதனால தான் அவங்க பல பேர் வாய் மூடிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க. தனிப்பட்ட முறையில் பல பேர் அவர்கிட்ட பேசியிருக்காங்க, நீங்கள் சரியான வேலையை செய்கிறீங்க, உங்களை மாதிரி தைரியமான ஆட்கள் தான் வேணும்லாம் சொல்கிறாங்க.